தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழரசு கட்சியின் மே தின கூட்டம் கொடியால் வெடித்த சர்ச்சை. நிதி அமைச்சு அதிகாரியின் திடீர் மரணம், பல மாதங்களாக மறைக்கப்பட்ட டொலர் மோசடி, விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. 15 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தல், ஆசிரியருக்கு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்கியதில் பெண்ணொருவர் பலி. சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு யுவதி கைது. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அவதானம், அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின கூட்டம் மாங்குளத்தில் நேற்றைய தினம் பெருமெடுப்பில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதில் கலந்து கொண்டோர் கைகளில் இருந்த கொடி சமூக ஆர்வலர்களால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது EPDP கட்சியின் கொடியினை ஒத்த வர்ணங்களே இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியிலும் காணப்படுகிறது. ஆனால் நிறங்களின் ஒழுங்கில் மாற்றம் இருக்கிறது. EPDP கட்சியின் கொடியானது முதலாவதாக பச்சை வர்ணத்தையும், இரண்டாவதாக சிவப்பு வர்ணத்தையும், மூன்றாவதாக மஞ்சள் வர்ணத்தையும் கொண்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியின் நிறங்கள் ஒழுங்கமைப்பானது முதலாவதாக மஞ்சள் வர்ணத்தையும், இரண்டாவதாக சிவப்பு வர்ணத்தையும், மூன்றாவதாக பச்சை வர்ணத்தையும் கொண்டதாக காணப்படும். திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவ்வாறு சரியான ஒழுங்கிலேயே வர்ணங்கள் அமைந்திருந்தன. ஆனால் மாங்குளத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் EPDPயின் கட்சி கொடியின் வர்ண ஒழுங்கினை ஒத்த ஒழுங்கே காணப்பட்டது. நாடுகளின் கொடிகளிலோ, கட்சிகளின் கொடிகளிலோ, வேறு அமைப்புகளின் கொடிகளிலோ வர்ணங்களின் ஒழுங்கமைப்பை மாற்றும் முறை காணப்படுவதில்லை. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஒழுங்கினை மாற்றி கட்சி கொடியை அமைத்தமை சரியா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நிதி அமைச்சகத்தில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்கராஜபக்ஷ என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திரைசேரி அதிகாரியின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என சட்டத்தரணி ஷிரால் லக்தில கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிதி மோசடி குறித்து நிதி அமைச்சின் செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது குறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக ஷிரால் லக்தில இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்கொலைகள் மற்றும் மரணங்கள் தொடர்பான வைத்திய அறிக்கைகள் குறித்த ஒரு மோசமான வரலாறு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உளவியல் ரீதியான மரண பரிசோதனை என்பது 3 விடயங்களை ஆராயும். தற்கொலைக்கான காரணம் என்ன, அவரது மனநிலை எவ்வாறு இருந்தது, அந்த மரணம் எவ்வாறு சம்பவித்தது, மரணத்திற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை ஆராய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இந்த அதிகாரி உட்பட 4 பேரின் பணிகளை இடைநீக்கம் செய்ய நிதி அமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்நிலையில் நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்கராஜபக்ஷ குளியாப்பட்டிய பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புற பகுதியில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் இந்த மரணம் பலத்த வெட்டுக்காயங்களினால் ஏற்பட்ட அதிகப்படியான இரத்தப்போக்கினால் நிகழ்ந்துள்ளதாகவும், அனைத்து காயங்களும் அவரே ஏற்படுத்திக் கொண்டவை என்றும், இந்த மரணம் தற்கொலையால் ஏற்பட்டதென்றும்
பிரேத பரிசோதனைக்காக நியமிக்கப்பட்ட விசேட வைத்திய குழுவினர் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த நிதியமைச்சு அதிகாரியின் இறுதிக்கிரிகை இன்று பிற்பகல் நடைபெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரைசேரி அதிகாரியின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என சட்டத்தரணி ஷிரால் லக்தில கோரிக்கை விடுத்துள்ளார். மொனராகலை பிரதேசத்தில் 15 வயது சிறுவன் ஒருவனுக்கு கடுமையான பாலியல் மீறலை இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒரு தம்மப்பள்ளி ஆசிரியர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை உயர்நீதிமன்ற நீதிபதி கலாநிதி தமித் நலிந்த ஹெவாசம் அவர்களால் வியாழக்கிழமை அன்று சந்தேக நபருக்கு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை எத்திமலை பகுதியைச் சேர்ந்தவரும் இவ்வழக்கின் குற்றவாளியுமான உருமுத்த கமகே சந்தன என்பவர் 2015 ஆண்டில் அப்பள்ளி சிறுவனை மிதிவண்டியில் ஏற்றி சென்று ஒரு ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருந்தார். அவர் மீது 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குற்றச்சாட்டின் கீழும் அவருக்கு 12 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்விரு தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்பதால் அவர் மொத்தம் 12 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு குற்றச்சாட்டின் கீழும் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நஷ்டஈடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சாதாரண சிறை தண்டனையையும், நஷ்டஈட்டு தொகையை செலுத்த தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் சாதாரண சிறை தண்டனையையும் அனுபவிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. அரசு சட்டத்தரணி துமின் ரெட்டி அல்விஸ் அவர்கள் அரசு தரப்பில் ஆஜராகி வழக்கை நடத்தினார். குற்றவாளி தரப்பில் சட்டத்தரணி வசந்த பண்டார ஆஜராகினார். 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 25,082 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, ரத்னபுரி, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபை பிரிவிலும் அதிகளவான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக வைத்தியரை அணுகி அது டெங்கு நோயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர அறிவுறுத்தியுள்ளார். வைத்தியரை சந்திக்கும் வரை காய்ச்சலுக்கு பாராசிட்டமோல் தவிர்த்த வேறு மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் கொசுக்கடியிலிருந்து பாதுகாப்பை பெற தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொள்ளுப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரொடுண்டா ஹார்டன் பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சீன நாட்டை சேர்ந்த 20 வயதுடைய யுவதி என காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நடந்த சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 257 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 100 சிகரெட்டுகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுரவணையடியூற்றி கிராமத்தில் காட்டு யானை தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. திக்கோடை சுரவணையடியூற்று கிராமத்தை சேர்ந்த 54 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். 4 பிள்ளைகளின் தாயான இவர் இன்று அதிகாலை தனது வீட்டு வளவிற்குள் சத்தம் வருவதை கேட்டு வெளியில் வந்தபோது அங்கு நுழைந்த காட்டு யானை திடீரென தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து வெள்ளாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போராதீவு பற்று எல்லை கிராமங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய இந்த மோசமான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.